அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த சேட்டலைட் ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் காலை 4 தொலைக்காட்சிகளில், மாலை 4 தொலைக்காட்சிகளில் நேரப்படி வருகிறது. உங்கள் கையில் உள்ள செல்போன் மூலம் 24 மணி நேரமும் யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக இந்த பாடங்களை நீங்கள் பின்பற்றலாம். அன்பு தோழர்களே, கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, ஆசீர்வாதம் என்ற ஒரு சொல் இல்லாமல், ஒரு எண்ணம் இல்லாமல், ஒரு ஜெபம் இல்லாமல், ஒரு பாடல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளில் முடிவதில்லை. எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நாம் வேலை செய்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல, நம்முடைய வியாபார ஸ்தலத்தில், நம்முடைய முன்னேற்ற பாதையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பைபிளில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை வேறொரு மனிதன் நஷ்டமாக்க முடியுமா? If God blessed a man, can another man made him to curse? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை வேறொரு மனிதன் சாபத்துக்குள்ளாக கொண்டு வர முடியுமா? இந்த உலகம் அப்படிதான் செய்யுது. நீங்கள் நன்றாக இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்கல, நீங்க வசதியா இருந்தா அவர்களுக்கு பிடிக்கல. எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, உங்கள் உயிரை எடுக்கும் அளவுக்கு, உங்கள் வீட்டை நாசப்படுத்தும் அளவுக்கு, உங்கள் பேரை கெடுக்கும் அளவுக்கு, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிக்கும் அளவுக்கு சாபக்காரர்கள் முயற்சி செய்யறாங்க. Can the curse block you? சாபம் உங்களை தடுக்குமா? சகோதரர்களே, யாக்கோபுனுடைய வாழ்க்கை மிக ஆச்சரியமாக இருக்கிறது. யாக்கோபு நேரடியாக தேவனிடத்தில், தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்ட ஒரு மனிதன். இந்த தகவலை ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம், அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். 29ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். இந்த முதல் பகுதி உங்களுடைய மனதில் நல்ல ஆழமா பதியணும். அதாவது, தேவனிடத்தில் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதன் அதற்கு அடையாளமாக பெனியேல் என்று கூறினார். இந்த மனிதனை சாபம் எப்படி துரத்தியது, நஷ்டங்கள் எப்படி துரத்தியது, குடும்பங்களை எப்படி ஏமாற்றியது என்பதை நம்ம படிக்கும்போது சிரிப்பதா அழுவதா என்ற நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். குறிப்பாக 29வது அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டை விட்டு நீண்ட தூரத்தில் உள்ள தன்னுடைய மாமனாகிய லாபான் என்பவனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே அவனுடைய வீட்டில் 2 பெண்கள். அதுல இந்த வாலிபனுக்கு 2வது பெண் மேல காதல். அவளுடைய பேர் ராகேல். இந்த ராகேலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். தீரா காதலாக இருக்கிறது. லாபான் இந்த நிலைமையை அவன் புரிந்து கொண்டு என்ன சொல்றான், 7 வருஷம் என் வீட்டில் வேலை பாரு, நான் வேணா அப்போ இந்த பெண்ணை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அந்த வாலிபன் யாக்கோபு 7 வருஷம் வேலை பார்த்தான். ஒரு நாள் திருமணம் நடந்தது. அது ஒரு இரவு வேளை. அந்த கால வழக்கப்படி முகமெல்லாம் மூடி தான் மணப்பெண்ணை கொண்டு வந்து மணவரையில் உட்கார வைப்பாங்க. யாக்கோபு முதல் இரவில் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கிறான். அது யாருன்னு பார்த்தா ராகேல் இல்லை, அவளுடைய அக்காள் லேயாள். இன்னும் கூடுதலாக அந்த லேயாளுக்கு கண்ணில் ஒரு குறை இருந்தது, ஒரு அரை குருடி மாதிரி. யாக்கோபுக்கு வந்த கோபத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது பாரு, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம விரும்பினது ஒன்று, கிடைச்சது ஒன்றா இருக்கும். யார் மேலே கோபப்படுவது? செய்தது மாமனார். லாபான் இடத்துல போய் யாக்கோபு கேட்கிறார், ஏன் இந்த அநியாயத்தை செய்த? நான் விரும்பினது ராகேலை அல்லவா என்று சொன்னான். அவன் ரொம்ப புத்திசாலி மாமனார். அவன் என்ன சொல்றான், இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை பாரு, இந்த பொண்ணையை நீ கட்டிக்க. எப்படி இருக்கு பாருங்க. 14 வருஷம் நம்ம நாட்டில் ஒருத்தன் காட்டுக்கு போனான்னு ஒரு கதை இருக்கு, உங்களுக்கு தெரியும். வில்லெல்லாம் தூக்கிட்டு போன ஆள். அந்த மாதிரி ராகேலுக்காக யாக்கோபு 14 ஆண்டுகள். இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஆதியாகமம் 29வது அதிகாரம் 18 சில வசனங்களை பார்க்கலாம். யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு
உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்திலே 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். 20வது வசனம் பாருங்கள். அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. காதல் மயக்கம். பார்த்தீங்களா? இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்கள் இந்த லவ் பண்ணுற நேரத்தில் அப்படியே காலமே உருண்டு ஓடிடும். எங்கே போச்சுன்னு தெரியாது. காலில் தொடர்ந்து சாயங்காலம் ஆகிடும். எப்படி நேரம் போகிறதே தெரியல. 7 வருஷம் இப்படிப்பட்டிருக்கான். இப்படிப்பட்ட இந்த ஆளை சொந்த மாமனார் ஏமாற்றினார். அதுக்கப்புறம் 29வது அதிகாரம் 25வது வசனம். காலையில இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்கு அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதுக்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் இன்னும் 7 வருஷம் என்னிடத்துல வேலை செய் என்றான். போட்டான் ஒரு போடு. லாபான் என்ன சொல்லிட்டாரு? 2வது பொண்ணையும் உனக்கு நான் தந்துடுறேன், இன்னும் ஒரு 7 வருஷம் நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்ற. சகோதரே, வாழ்க்கையில இந்த காதல் பித்து கொண்டவர்கள் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கூட அலைகிற வாலிபர்களை நான் பார்த்துருக்கேன். சகோதரர்களே, அந்த காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபுக்கு வந்த நிலை இது. யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டில் ஆடு மேய்த்துட்டு இருந்தார். அதுக்கு கூலியாக அவர் ஒரு திட்டம் பண்ணார். அதாவது, இந்த ஆடெல்லாம் நல்லா வளர்த்தினா பாதி உனக்கு பாதி எனக்கு என்ற மாதிரி சொன்னார். ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கினார் யாக்கோபு. அங்கே இருந்த காலத்தில் அந்த ஆடுகளை பிரித்து கொடுக்குற வேலை வரும்போது அந்த தந்திரமான லாபான் என்ன செய்யறாரு? கொழுத்த வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் தாம்பக்கம் சேர்த்துக்கிட்டு நொந்து போன நைந்து விட்ட தோளும் பாலுமா இருக்கிற ஆடுகளை யாக்கோபு கொடுக்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கு நேர்ந்திருந்தா எப்படி இருக்கும்? பங்குனா எல்லாருக்கும் சமமா இல்ல பங்குனோம். பலத்த வகையில அவன் எடுத்துக்கொண்டான், இழைத்த வகையில இவனுக்கு கொடுத்தான். யாக்கோபு என்ன பண்ணாரு? ஐயா, இன்னொரு தடவை இந்த மாதிரி பங்கு கொடுக்கும் போது வேற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. 30வது அதிகாரம் 42வது வசனம். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான், இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். யாக்கோபை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். அதாவது, அந்த காலத்தில் பணப்பரிமாற்றம் கிடையாது, பொன் வெள்ளி என்பது முக்கியம் கிடையாது, மிருக ஜீவன்கள் தான் சொத்தாக இருந்தது. லாபான் அவனை எவ்வளவு ஏமாற்றினானோ அதற்கு நேர் ஆப்போசிட்டா அந்த லாபானுடைய வாயின் வார்த்தையின்படியே அவனுக்கு பலவீனமானவைகளும் பலமுள்ளைகள் இவனுக்குமாக சேர்ந்தது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் உன்னை ஆசீர்வதித்தால் அதில் ஓட்டை போடவோ அதை துரத்தி விடவோ சபிக்கப்பட்ட ஜனங்களால முடியாது. இதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், தன்னுடைய மனைவிகள் லேயாள் ராகேல் இடத்துல மாமனாரை பற்றி யாக்கோபு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அந்த இடத்த விட்டு அவர் புறப்பட்டு போகிறார். தன்னுடைய குடும்பத்தை அந்த இடத்த விட்டு பிரித்து கொண்டு போக போகிறார். அந்த நேரத்தில் தன் மனைவிகள் இடத்துல இதை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41வது வசனம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில் இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ரொம்ப பயமா இருக்கும் இதை கேட்கும் போது. அதாவது, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமினுடைய பேரன். அவனுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற சாத்தானை போல லாபான் இருக்கிறான், மாமனார் இருக்கிறார். பொண்ணு கொடுக்கிற விஷயத்திலையும் ஏமாத்தினார், வேலை விஷயத்திலையும் ஏமாத்தினார். அவருடைய மந்தையை மேய்க்கிறதுக்காகவே 6 வருடங்கள் செலவு பண்ணியிருக்கார். இந்த பெண்களை கட்டுவதற்காக 14 வருஷம், மொத்தம் 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் தன்னுடைய மாமனார், அவர் தான் ஓனர், அவர் என்ன பண்ணாராம்? இவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி விட்டாராம். 10 முறை மாற்றினார்னா என்ன அர்த்தம்? முதல்ல 100 ரூபா கொடுத்தாரு, அதுக்கு அடுத்து வந்த 3வது வருஷம் அவருக்கு அதை 90 ரூபாவை மாற்றினார். அதுக்கு அடுத்து வந்த 5வது வருஷம் அதை 80 ரூபாயாக மாற்றுறார். இப்படி நீங்கள் கணக்கு பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த 20 வருஷம் வரும்போது அவருக்கு 0 தான் கிடச்சிருக்கும், சம்பளமே கிடையாது அவருக்கு. 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றினார். சகோதரன், நம்முடைய வாழ்க்கையில் வேலைக்கு போகிற இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது சம்பள உயர்வு வேணும், ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இன்க்ரிமெண்ட்டு வேணும்,
நம்முடைய சம்பளம் வளருமே தவிர தேயக்கூடாது. ஆனால் இந்த மனிதன் யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை குறைத்து கொண்டே வந்து அவனை பூஜ்யமாக்க விரும்பினான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். நம்முடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்கும். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். உன்னுடைய சொந்த குடும்பம், சொந்த அண்ணன், சொந்த அக்காள் உங்களை வெளியே போ, இந்த வீட்டில் உனக்கு எதுவும் இல்லை, இந்த நிலத்தில் உனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு எதுவும் கிடையாது என்று வெறுங்கையோடு துரத்தப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தால் அதை யாரால் தடுக்க முடியும்? யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்லை, பூமிக்கும் வானத்துக்கும் நடுவில் ஒரு ஏணியை போட்டு காட்டி ஒரு நாளில் நீ என்னோடு வந்து சேருவாய் என்ற ஆசீர்வாதத்தை அவனுக்கு கூறினார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்காயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்ன யாவும் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை யாக்கோபு பெற்றார். நீங்க திரும்ப திரும்ப படிங்க. இந்த ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியதும் இருக்கிறது, பூமிக்குரியதும் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகி நமக்கு பரலோகத்திலையும் ஆசீர்வாதம், பூமியிலும் ஆசீர்வாதம் தான். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கூறின போது யாக்கோபு தன் தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இவர் உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு பாருங்க. இதை 28ஆம் அதிகாரம் 20 முதல் நாம் படிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி 1, உண்ண ஆகாரமும் 2, உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து 3, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் 4, கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் 5. இந்த கருத்துக்களை கவனிக்கணும். இந்த இடத்துல யாக்கோபனுடைய ஜெபத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மதவாத கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, எல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு உண்டு. 7 வண்ண அங்கிகளை தேவன் உங்களுக்கு அங்கே தருவார். இங்கே நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்க மாதிரி தான் வாழணும். போதகர்களுடைய வீட்டு பிள்ளைகளோ அமெரிக்காவில் படிப்பாங்க, 7 வண்ண உடைகளை அவங்க போட்டுட்ருப்பாங்க. ஆனால் சபையாருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் அரசு பள்ளிகளிலும் கிழிந்த உடையிலும் தர்ம சாப்பாட்டிலும் வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் ஏமாற்று வேலை. சபையே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் குடிக்கவும் தேவன் எல்லாவற்றையும் வழங்குவதாக வாக்களித்திருக்கிறார். God has promised to every Christian what you eat, what you drink, what you wear. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதாக இருந்தால் நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்ததை நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். As God made a covenant with Jacob, so also Jacob made covenant with God. தேவன் யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பலுகி பெருகுவாய், நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாதே என்று சொன்னார். அதுக்கு ரெஸ்பான்ஸா யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்கள். 21வது வசனம் 28வது அதிகாரம் ஆதியாகமம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும், கவனிங்கள், எல்லாவற்றிலும்
உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்கே யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினானே, அந்த தூணுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா 28 அதிகாரம் 19வது வசனத்துல பெத்தேல். கடைசி வரைக்கும் இந்த பெத்தேல பைபிள் முழுக்க நம்ம படிக்கிறோம். இங்கே அவன் உடன்படிக்கை செய்த போது என்ன சொல்றாரு? தன்னுடைய வருமானத்தில் தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துல தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். இது ஆதியாகமம். இந்த தசம பாக கொள்கை என்பது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது. ஆனா ஆதியாகம காலத்திலேயே ஆபிரகாமினுடைய பேரனாகிய யாக்கோபு தன்னுடைய எல்லா வருமானத்திலும் 10% கர்த்தருக்கு கொடுப்பதாக சொல்றார். இதே கருத்து ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தான் என்று ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அதே போல ஈசாக்கு தன்னுடைய வருமானத்தில் தேவனுக்கு 10 பாகங்களை கொடுத்தார். இங்கே யாக்கோபு தன்னுடைய எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாத சட்டத்தை இயக்க வேண்டுமானால், if you wanted to activate the law of blessing, you must love God and give the best thing to God in your life. நீங்கள் ஆசீர்வாத சட்டம் உங்க வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அன்பை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஏற்பட வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கணவன் மனைவியின் இடத்துல சொன்னார். அப்போ அந்த மனைவி உதட்டை பிதுக்கி கொண்டு தலை திருப்பி கொண்டு போனாள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ நேசிக்கிறத வாயில தான் சொல்ற, என்னைக்குமே செயலில் காட்டல. கணவர் போய் கேட்டார், நான் சொல்கிறத நீ நம்பலையான்னு. நம்புகிறேன். எத்தனை பிறந்த நாள் போச்சு, எத்தனை வருஷத்தின் முதல் நாள் போச்சு, எத்தனை என்னுடைய குடும்ப அங்கத்தினருடைய திருமணம் போச்சு, ஒன்றுக்காவது வந்தியா, ஒன்றுக்காவது நல்ல நாளில் எனக்கு உதவி செய்தியா, ஒரு புடவை மணிகளை வாங்கி கொடுத்தியா? எதுவுமே கிடையாது. அப்போது நம்முடைய அன்பை தெரியப்படுத்துவதற்கு நம்முடைய மனைவியினுடைய விருப்பம் என்ன, அவள் எதை விரும்புகிறாள், அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று உணர்கிற மனிதன் தான் நல்ல கணவனாக இருக்க முடியும். தேவனுடைய அன்பை தேடுகிற மனிதன், ஆசீர்வாதத்தை தேடுகிற மனிதன் தன் உழைப்பின் பலனில் ஒரு பகுதியை தேவனுக்கு என்று கொடுக்கணும். அது ஒரு கட்டாயம் அல்ல, அது உங்களுடைய விருப்பம். ஆபிரகாம் இடத்துல தசமபாகம் கொடுக்கும்படி கர்த்தர் கேட்கல. யாக்கோபின் இடத்துல தசமபாகம் கொடுக்கும்படி கர்த்தர் கேட்கல. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வந்தா தசம பாகமோ அதற்கு அதிகமான காணிக்கையோ கட்டாயப்படுத்தி புதிய ஏற்பாடு கேட்கல. அது உங்களுடைய விருப்பம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அதனால புதிய ஏற்பாட்டு காணிக்கை கூட தசம பாகம் என்ற கட்டளையின் கீழ் இல்லை. ஆனால் தசம பாகத்துக்கு மேலாக மன விருப்பத்தின்படி, இல்லாததன் படி அல்ல, இருக்கிறதன் படி அவனவனுடைய வருமானத்துக்கு தக்கதாக உற்சாகமாக தேவனுக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரிகளில் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையில முதல்ல மனைவியை அதை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் லாபான் அவனுடைய மாமனார் வஞ்சித்தார். அதுக்காக 14 ஆண்டுகள் அவனுடைய ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தினான். ஆடுகளை மேய்க்கிற விஷயத்தில் பலவீனமானதெல்லாம் யாக்கோபுக்கும் பலமுள்ளவைகள்லாம் தனக்கும் என்று பிரித்து வைத்து 6 ஆண்டுகள் அவனுடைய ஆசீர்வாதத்தை கூறு போட்டான். இப்படி 20 ஆண்டுகள் போன பிறகும் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு எதையெல்லாம் விரும்பினானோ அதெல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்தார். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், nobody can stop God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் உங்களை விட்டு திருட முடியாது. எல்லாம் அவனுக்கு உண்டாயிற்று. அம்பாரமாக அவன் சேர்த்து கொண்டான். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அவன் பெரிதாக வளர்ந்தான். அதுபோல தேவன் உங்களை இந்த ஆசீர்வாத சட்டத்தின் கீழே நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செலுத்தும்படியான காணிக்கைகளை செலுத்தி
நீங்கள் உற்சாகப்படுத்தினால் உங்கள் வாழ்வை தேவன் ஆசீர்வதிப்பார். கொஞ்சமாய் விதைத்தால் கொஞ்சமாய் அறுப்பீர்கள், திரளாய் விதைத்தால் திரளாய் அறுப்பீர்கள். இது விதைப்பின் சட்டம். அது மாதிரி கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் திரளாக கொடுக்கும்போது திரளாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிசுனாரிதனமாய் நடக்கிற மனிதர்கள் வஞ்சிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே யாக்கோபின் வாழ்க்கையில் ஆசீர்வாத சட்டத்தை யாராலும் திருட முடியாது, யாராலும் ஏமாற்ற முடியாது, யாரும் அதை மறைத்து வைத்துக் கொள்ள முடியாது. அது வளரும், பெருகும். உபாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல, கவனியுங்கள், ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார். இந்த இடத்துல உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட, இந்த இடத்துல இந்த பிதாக்கள் என்ற வார்த்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களை தான் குறிக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேலே செயல்படும். நீங்கள் கொடுப்பதற்கான தசம பாகங்களை, காணிக்கைகளை சம்பாதிப்பதற்கான பலனாக உனக்கு தருவார். நம்ம 2 கையால் உழைக்கிறோமே, அதெல்லாம் தேவன் கொடுத்த தயவு தான். சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் நமக்கு தருகிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தசம பாகம் என்பது கட்டளையே இல்லை, அவர்களாகவே செய்தார்கள். ஆக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் வெறுங்கையாக வர முடியாது. இது ஒரு கட்டளை. இதுக்காக நீ உழைத்து சேகரித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சம்பாதிப்பதற்கான பலனை அவர் உனக்கு தருவார். ஆசீர்வாத சட்டம் செயல்பட வேண்டும். விளக்கை ஏற்றிட்டீங்க, அது ஒரு மெழுகுவத்தி, அகல் விளக்குன்னு வச்சுக்குவோம். காற்று பலமாக வீசுகிறது. அந்த விளக்கை காப்பாற்றணும்னா உங்கள் 2 கைகளையும் குவித்து எரிகிற விளக்குக்கு பக்கவாட்டில் அணைக்க வேண்டும். அப்படி அணைத்தால் வெளியிருந்து வீசும் காற்று தடுத்து நிறுத்தப்படும். அவ்விதமாக ஆசீர்வாத சட்டம் ஓங்கி எரியத்தக்கதாக, அது வெளிச்சம் தரத்தக்கதாக நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள மனிதர்களாக தேவனுடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தும் போது குறிப்பாக உன் பொருளினால, உன்னுடைய காணிக்கையினால, உன்னுடைய தசம பாகத்தினால கர்த்தரை நீ மகிமைப்படுத்தும் போது ஆசீர்வாத சட்டம் ஓங்கி எழுந்து எரிகிற ஒரு விளக்கை போல உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு பெரும் வல்லமை உங்களுக்கு தந்துவிடும் என்று சொல்கிறேன். ஆசீர்வாத சட்டம் செயல்பட வேண்டுமானால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற விஷயத்தில் உங்கள் பலம் நிறைந்த காணிக்கை அவருடைய சமூகத்தில் வைக்கப்பட வேண்டும். யாக்கோபு என்ன சொன்னால் கவனிச்சிங்களா? நீர் என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணினால் நான் உமக்கு தசம பாகங்களை தருவேன். இந்த அறிவு எங்கிருந்து வந்தது அவனுக்கு? இந்த வெளிப்பாடு எங்கிருந்து அவனுக்கு கிடைத்தது? மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை யாக்கோபு என்றைக்குமே தெரிஞ்சிக்கல. ஏன்னா யாக்கோபு அந்த காலத்தில் மோசே நியாயப்பிரமாணம் இல்லை. யாக்கோபுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளில் தான் மோசே நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறார். வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும். ஆகவே கிவிங் டு த லார்ட், it was commanded in the Old Testament even at the time of the forefathers. பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் காலத்திலேயே அது ஆசீர்வாதத்தின் துவக்கத்தின் சாவியாக இருந்திருக்கிறது. Giving it is the key to open the blessing. அப்படி நீங்கள் செய்து நலமுடன் வாழத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இன்றைய நற்செய்தியை நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, இதோ எங்களுடைய மூதாதையராகிய யாக்கோபு எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்ற நற்செய்தி எங்களை ஆச்சரியப்படுத்துகிறது. அவனுடைய 20 ஆண்டுகளை மீட்டு கொடுத்தீர். அவனுடைய சம்பளம் 10 முறை திருத்தப்பட்டு குறைந்தாலும் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தீர். தகப்பனே, நாங்களும் எங்களுக்கு நீர் வழங்கும் ஆசீர்வாதத்தை
எழுந்து போகாதபடிக்கு எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?